ஆளும் கடல்கள் கிழக்கு வேற்காம் அறிவும் திரளும் செறிந்த நாட்டில் உயர்ந்து எழுந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை சிகரங்களிலே இருந்து அலைகள் தாளாட்டும் வங்க கடற்கரை ஓரம் வரையிலும் முடிசூடாத மன்னராக திகழ்ந்த காலத்தால் அழியாத பெரும்புகழை வரலாற்றிலே நிலைநாட்டியிருக்கின்ற தெய்வ திருமகன் பசும்பொன் தேவர் திருமகனார் இந்த மழை மேகங்கள் சூழுகின்ற ஐப்பசி திங்களில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற தமிழ் பெருமக்களே, கூற்றுடன்று மேல்வரினும் கூடியதற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக பாயும் ஈட்டிக்கும் இமை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் சிங்க கூட்டம் என்று நான் முழங்கும் தகுதியை தந்துள்ள வாலிப பட்டாளமே, எதிர்கட்சி என்பது ஜனநாயகத்தின் இரண்டு விழிகளிலே ஒரு விழியாகும். இரண்டு விழிகளும் சமமாக செலுத்தினால்தான் பாதை இடராமல் பயணம் நடக்கும். இல்லையேல் பாதை இடரும், மூலியாகும் அவலம் ஏற்படும் என்று பசும்பொன் தேவர் திருமகனார் உரைத்த வாசகங்களுக்கு ஏற்ப நாட்டின் ஜனநாயகத்தை காக்கின்ற பெரும் கடமையை ஏற்றிருக்கின்ற அம்மாளிகையின் தூண்களில் ஒன்றான பத்திரிகை துறையைச் சேர்ந்த அருமை நண்பர்களே, மதுரை வாழ் பெருமக்களே, வணக்கம். லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு பசும்பொன்னிலே குவிந்தார்கள். நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே படித்த வாசகம் எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி என்று ஆங்கில வாசகத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது ஆல் த ரோட்ஸ் லீட் டு பசும்பொன், எல்லா சாலைகளும் பசும்பொன்னை நோக்கி என்று சொல்லுகிற அளவுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள், லட்சோப லட்சம் தமிழ் மக்கள் இன்றைக்கு பசும்பொன்னிலே குவிந்ததும் தேவர் திருமகனாருக்கு புகழ் மகுடம் சூட்டுவதற்கு, மரியாதை செலுத்துவதற்கு, பக்தி பரவசத்தோடு அவர்கள் உலவியதையும் கண்டு பதவி மகுடங்களை எல்லாம் தேடாமல், வந்த பதவிகளையும் கூட நாடாமல், அதிகார பீடங்களை அலங்கரிக்காமல், இன்றைக்கு சரித்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் போற்றுகின்ற ஒரு தலைவனாக தேவர் திருமகனார் திகழ்கிறாரே, பதவிகள் புகழை நிலைநாட்டாது, நிலைக்க செய்யாது, தியாகமும் சத்தியமும் உண்மையும் உழைப்பும் தான் நிலைநாட்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு தலைவர் தேவர் திருமகனார். அவர்களுடைய பெருமை பேசுவது நமது பாதையை சரி செய்து கொள்வதற்காக. சாதி எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை நான் மதித்து 31வது ஆண்டாக நான் பசும்பொன்னுக்கு சென்று இன்றைக்கு வந்திருக்கிறேன். நான் முதலாக 1974ஆம் ஆண்டு பசும்பொன்னுக்கு சென்றேன். அதன் பின்னர் 76ஆம் ஆண்டிலும் 2002, 2003 இந்த 3 ஆண்டுகள் தவிர்த்து வருடந்தோறும் அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பசும்பொன்னுக்கு சென்று வந்திருக்கிறேன். 31வது வருடம் பசும்பொன்னுக்கு போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பசும்பொன்னுக்கு சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில், அரசியல் தலைவர்கள் வராத அந்த காலத்தில், வீர மறவர்குல மக்களும் முக்குலத்தூர் சமுதாய மக்களும் தங்கள் குலதெய்வத்தை வழிபடப் போவதைப் போல வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நான் அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், அடக்கமான இடத்தை தேடி சென்றதற்கு காரணம், நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல அவர் லட்சியங்களுக்காக அடக்குமுறை எதிர்த்து போராடிய ஒழுக்கம் நிறைந்த தலைவர், தனிமனித ஒழுக்கம் வாய்ந்த தலைவர், பிரம்மச்சரியத்தை கடைபிடித்த தலைவர், விவேகானந்தரை போல வாழ்ந்த தலைவர்,
வடலூர் வள்ளலாரை போன்ற ஒரு துறவு மனப்பான்மையோடு இயங்கிய தலைவர், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத சிங்கமாக திகழ்ந்த தலைவர். ஆகவே நான் அந்த தலைவரை மதித்து அவருக்கு போற்றுதலும் மரியாதையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்று வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சீறி வருகிற நாகம், அந்த நாகப்பாம்போ எதிர்த்து போராடும் கீரி பிள்ளை நாகத்தோடு போராடுகிற பொழுது நாகத்தின் பற்கள் பட்டு அந்த நாகத்தை துண்டாடி விட்டாலும் கூட கொடிய விஷம் தேங்கி இருக்கக்கூடிய பற்கள் படுகிற காரணத்தினாலே கீரி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூலிகைகள் இருக்கிற இடத்துக்கு தேடி சென்று அந்த மூலிகைகள் மீது படுத்து புரண்டு எழுந்து மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் என்று நான் படித்திருக்கின்றேன். அப்படி பொது வாழ்வில் காயங்கள் ஏற்படுகிற பொழுது எப்படி நாகப்பாம்பினுடைய நச்சுப்பொருட்கள் பட்டிருந்தாலும் மூலிகை தேடி செல்லுகிறதோ கீரி பிள்ளை, அதை போல என்னுடைய பொது வாழ்விலும் பசும்பொன்னுக்கு நான் தேடி செல்வது எத்தனை சோதனைகள் வந்தாலும் உள்ளத்திலே இருக்கின்ற உரத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, நெஞ்சிலே தேங்கி இருக்கக்கூடிய துணிச்சலை வளர்த்துக் கொள்வதற்காக பசும்பொன் தேவர் திருமகனாருடைய திருவிடத்துக்கு சென்று வந்திருக்கின்றேன். நான் மிக சின்ன வயதில் பால்ய பருவத்தில் அரைக்கால் சட்டை அடிந்த பள்ளிக்கூடத்து மாணவனாக என் கிராமத்து வீட்டில், என் பாட்டன் கட்டிய வீட்டில் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய திருவடிகள் படுகிற பாக்கியம் கிடைத்த வீட்டிலே அவரை நான் பார்த்தேன். என் தந்தையார் காங்கிரஸ் இயக்கத்திலே இருந்தார்கள். அப்பொழுது தென் மாவட்ட சுற்றுப்பயணத்திலே வந்த பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள் என் கிராமத்துக்குள்ளே வருகிற பொழுது இன்றைக்கு எப்படி வாலிப சிங்கங்கள் பசும்பொன் தேவர் திருமகனுக்கு புகழ் பாடுவதற்கு அடிவயிற்றிலிருந்து முழக்க எழுப்பி கர்ஜிக்கிறார்களோ அதே போல இளம் சிங்கங்கள், வாலிபர்கள் தென்னாட்டு சிங்கம் வாழ்க, பசும்பொன் தேவர் முத்துராமலிங்கம் வாழ்க என்று முழக்க எழுப்பிக் கொண்டு வந்த பொழுது அணிவகுத்து வந்த கார்கள், அந்த கார் பசும்பொன் தேவர் திருமகன் வந்த கார் என் வீட்டு வாசலுக்கு முன்னாலே நின்றது. தேவரையா வருகிறார்கள் என்று சொன்னவுடன் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வீட்டிலே இருப்பவர்களுக்கு, நான் மிக சின்ன பையன், என் தந்தையார் அவர்கள் பதட்டத்தோடு பக்தியோடு ஒரு பெரிய தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரே என்று அவர்களை வரவேற்றார்கள். அவர்கள் அமர்ந்த மாத்திரத்திலே அந்த உருவம், அந்த கம்பீரமான உருவம், நல்ல உடல் நலத்தோடு பொலிவோடு இருந்த அந்த உருவம், அந்த இரும்பிடர் தலையார் என்று நான் கரிகாலனை பற்றி நான் படித்திருக்கிறேன் புறநானூற்றிலே. அப்படிப்பட்ட தோற்றத்தோடு சுருண்ட கேசங்கள் பின்னாலே இருக்க, அந்த தோற்றத்திலே அந்த கண்களிலே இருக்கக்கூடிய கம்பீரத்தோடு அவர் வந்து அமர்ந்த காட்சியும் சில நிமிடங்களே செலவழித்திருந்தாலும் கூட அந்த நிமிடங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்திலே நான் கட்டி காத்து வளர்த்தவன். அது சுயநல கூடாரமாகிவிட்டது, அது பெர்மிட்காரர்களினுடைய கூடாரமாகிவிட்டது, நாட்டை கேடு செய்து கொண்டிருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும். இந்த பகுதியிலே அதற்காகவே உங்களை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என் கருத்து என்று கூற வந்தேன் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது ஐயா அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த கருத்தை நான் அப்படியே மதித்து நடக்கிறேன் என்று என் தந்தையார் சொன்னார். பசும்பால் பருகலாமா என்று கேட்டார்கள். சரி, கொண்டு வர சொன்னார்கள். கொடுக்கப்பட்ட அந்த பசும்பாலை பருகிவிட்டு அடுத்த 2 நிமிடங்களிலே அவர் புறப்பட்டு எங்கள் ஊர் மந்தையிலே போய் பேசினார். நான் பின்னால் ஓடோடி சென்று அவர் காருக்கு பின்னாலே ஓடி சென்று பேச்சை கேட்டேன். ஒரு 5-6 நிமிடம் தான் பேசியிருப்பார். அணியான சொற்கள் வெண்கல குரலிலே வந்து செவியிலே விழுந்தன. அடுத்து கார் போயிற்று. எல்லோரும் பின்னாலே ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அன்று என் மனதிலே பதிந்த அந்த உருவம், அவரை பற்றி நான் அறிந்து கொண்ட செய்திகள், இந்த தெற்கு சீமையினுடைய ஒரு மாபெரும் தலைவராக, வங்கத்து சிங்க நேதாஜிக்கு நிகரான தலைவராக தெற்கே உலவிய தலைவர். அவர் பிறந்தது இந்த நாள் அக்டோபர் 30, 1908. வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள் அவர் வாழ்ந்தார். 20,075 நாட்களில் 4,000 நாட்கள் காராக்கிரகத்திலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் 5இல் 1 பகுதியை சிறையிலே கழித்த மாபெரும் தலைவர் தென்னாட்டு சிங்கம். நாட்டின் விடுதலைக்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிடரி மேரை பிடித்து உலுக்குகின்றவராக, அடக்குமுறைக்கு அஞ்சாத தீரராக, எந்த சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தாரோ அங்கே அவர் எப்படிப்பட்ட
நெறிகளை கடைபிடித்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஏன் சிறையில் இருந்த பொழுது கூட என் வீர சகோதரர்கள் இளவரசரோடும் பூமிநாதனோடும் சிவந்தியப்பனோடும் அழகு சுந்தரத்தோடும் கணேசனோடும் சேர்ந்து எந்த சிறையிலே தேவர் திருமகனார் இருந்தாரோ அதே வேலூர் சிறையில் இருக்கின்ற பாக்கியமங்களுக்கு கிடைத்த காரணத்தினால் அந்த பிறந்த நாளையும் சிறைச்சாலைக்குள்ளே அவருடைய படத்தை புகைப்படத்தை கொண்டு வந்து நாங்கள் கொண்டாடிய அந்த தகுதியோடு விளம்பரத்துக்கல்ல, உணர்வு பூர்வமாக அந்த தலைவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட தலைவருடைய அவருடைய வாழ்க்கை சரிதத்தை பார்த்தால் வாழ்வில் 5 பாகமும் சிறையிலே இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை எண்ணிப்பார். பிறந்த 6 திங்களிலே அன்னையை இழந்தார், 6 மாதத்திலே தாயை பறிகொடுத்தார், ஒரு இஸ்லாமிய தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்தார். சாதி எல்லைகளை கடந்த தலைவர் அவர், மறந்துவிடக் கூடாது. இதை நான் குறிப்பிட காரணம், இத்தென்னாடு தெற்கு சீமை தென்பாண்டி மண்டலம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். ஆகவேதான் தேவர் திருமகனாரை பற்றி மாசி வீதியிலே பேச வேண்டும் என்பதை ஏதோ சம்பிரதாயத்துக்காக அல்ல, என் கடமைகளில் ஒன்றாக எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதி இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இளைஞர் சமுதாயம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு வயது 19 ஆயிற்று. அவர் 19வது வயதில் 1927 வருடம் சென்னை மாநகரில் காங்கிரஸ் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் டாக்டர் அன்சாரி. தேவர் திருமகனார் அரசியலுக்கு அப்பொழுது நுழையவில்லை. அவர் குடும்பம் பெரிய ஜமீன் குடும்பம், எண்ணற்ற கிராமங்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே, ஆளுகைக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலபுலன்கள். எனக்கு பட்டு பஞ்சுமத்தை தெரியாது, பட்டு தலைகாணி தெரியாது, எனக்கு பாய்தான் தெரியும் என்று சொன்ன அந்த தேவர் திருமகன் சீமான் வீட்டு பிள்ளை, செல்வ செழிப்பிலே குடும்பத்திலே பிறந்த பிள்ளை. அப்படிப்பட்ட தேவர் திருமகனா அவருடைய குடும்பத்திலே இருந்த சிவில் வழக்குகள், தந்தையாரோடு மனத்தாங்கல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் ஏற்பட்ட சில வழக்குகளிலே சிவில் வழக்குகளை நடத்துவதற்காக சென்னைக்கு போனார். அம்ஜத் பாக் என்ற பெயர் உள்ள மாளிகை, 3 ஏக்கர் சுற்றளவிலே இருந்த மாளிகை மயிலாப்பூரில், அந்த மாளிகைக்கு போனார். அந்த மாளிகையின் சொந்தக்காரர் சீனிவாச ஐயங்கார், மிகப்பெரிய வழக்கறிஞர். சீனிவாச ஐயங்கார் வழக்கறிஞர் அவரிடத்திலே சென்று தேவர் திருமகனார் வாலிபர், இளம் சிங்கம், இந்த வழக்குகளை நடத்த வேண்டும், அதற்காக வந்திருக்கிறேன் என்றவுடன், பெரிய குடும்பத்து பிள்ளை அல்லவா, சீனிவாச ஐயங்கார் அவ்வளவு பெரிய மாளிகையிலே அவரை வரவேற்று உபசரித்து, மாநாடு நடக்கிறது, 4 நாள் காங்கிரஸ் மாநாட்டு வேலையில் இருக்கிறேன், இந்த 4 நாள் கழித்து இந்த வழக்கு விஷயங்களை, இந்த ஆவணங்களை, இந்த கேஸ் ரெக்கார்டுகளை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு சில நிமிடம் கழித்து அவர் கேட்கிறார், இந்த 4 நாட்களும் இங்கேயே நீங்கள் தங்க முடியுமா என்று கேட்கிறார். எதற்காக ஐயா கேட்கிறீர்கள் என்று. அந்த காலகட்டத்திலே பெரிய ஓட்டல்கள் கிடையாது, சென்னையிலே நட்சத்திர ஓட்டல்கள் கிடையாது, விருந்தினர் விடுதிகள் கிடையாது. தலைவர்களை முக்கியமான வீடுகளிலே தான் தங்க வைப்பார்கள். முக்கியமானவர்கள் வீடுகள், இல்லங்களிலே தான் நாட்டின் புகழ் வாய்ந்த தலைவர்கள், அவர் காந்தியாராகட்டும், நேருவாகட்டும், திலகராகட்டும், அந்த தலைவர்களை எல்லாம் வீடுகளிலே தங்க வைப்பார்கள். அது வழக்கம். உடனே கேட்கிறார், 4 நாட்கள் நான் சொல்லுகிற ஒரு பணியை நீங்கள் செய்ய முடியுமா? ஆங்கிலமும் நன்கு பேச வல்லவர் தேவர் திருமகன். சொல்லுங்கள், செய்கிறேன். ஒன்றுமில்லை, வட இந்தியாவிலிருந்து பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு தலைவருடைய வீட்டில் அவரோடு இருந்து அவரை மாநாட்டுக்கு அழைத்து வரவும் திரும்ப அழைத்து செல்லவும், அவருடைய சௌகரியங்கள் சரியாக நடக்கிறதா என்பதை உடனிருந்து கண்காணித்து உதவி செய்வதற்கும் உங்களால் இயலுமா? தாராளமாக செய்கிறேன், மகிழ்ச்சியாக செய்கிறேன் என்று சொல்கிறார். வாழ்விலே அதுதான் திருப்பம்.
எந்த வீட்டுக்கு போக சொல்லி இந்த விலாசத்தில் இருக்கிற வீட்டுக்கு சென்று அந்த தலைவரிடத்தில் இவரை அறிமுகப்படுத்தி வைத்து இவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் இந்த இளைஞர் என்று சொன்னார். அந்த தலைவர் தான் நேதாஜி. இப்படித்தான் அவருக்கு உறவு மலர்ந்தது. பாருங்கள், சந்தர்ப்பங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை ஏற்படுத்துகின்றன பாருங்கள். நாட்டுக்கு அருட்கொடை அவர்கள் சந்திப்பு, இத்தென்னாட்டுக்கு அருட்கொடை அந்த சந்திப்பு, வங்கத்து சிங்கம் நேதாஜியை அவருக்கு அந்த 4 நாட்களும் உறுதுணையாக இருந்த அந்த சந்திப்பு வாழ்நாள் பூராவிலும் பிரிக்க முடியாத பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படித்தான் அவர் பொது வாழ்வுக்கு வருகிறார். அதுவே அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு காரணமாகிறது. 1933ஆம் வருடம் விவேகானந்தர் முதலாவது ஆண்டு விழா என்ற நிகழ்ச்சியில் தான் முதலாக மேடையில் முழங்குகின்றார் தேவர் திருமகன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பெயர் சேதுராமன் செட்டியார். இதை நான் குறிப்பிட காரணம், இதை மறக்காமல் இருந்து பெரிதொரு கட்டத்தில் ஒரு தேர்தல் களத்துக்கு போகிற போது தனக்கு முதலாக விவேகானந்தரை பற்றி எழுமின் விழிமின் என்ற குரல் கொடுத்தாரே விவேகானந்தர். சகோதர சகோதரிகளே என்று சிகாகோவில் நடைபெற்ற அனைத்துலக நாடுகளின் சமய மாநாட்டிலே முழக்கமிட்டு உலக நாடுகளின் பார்வையை தன் பக்கம் திருப்பினாரே பரமஹம்சருடைய தலைமை சீடர் விவேகானந்தர். அவரை பற்றி பெருமையோடு பேசுகிற வாய்ப்பை தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சேதுராமன் செட்டியாரை ஒரு தேர்தல் களத்தில் தன் சமூகத்தைச் சேர்ந்த மறவர் குலத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் போட்டியிட வேண்டும் என்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்த பொழுது அதை தவிர்த்து விட்டு சேதுராமன் செட்டியார் அவர்களை தேர்தல் களத்திலே நிறுத்தி ஜெயிக்க வைத்த பெருமகன் தான் தேவர் திருமகன் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட சூழலில் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய அரசியல் பிரவேசத்தில் அப்பொழுது ஏற்பட்ட அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்தவர் போராடுகிறார். இங்கே குறிப்பிட்டார்களே, இத்தமிழகத்திலேயே மிகப்பெரிய துன்பத்துக்கும் அடக்குமுறைக்கும் ஆளான சமுதாயம் முக்குலத்தோர் சமுதாயம். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறைக்கு பலியான சமுதாயம் அந்த சமுதாயம். ஒவ்வொரு விதமான அடக்குமுறை இருக்கும். தென்னாப்பிரிக்காவிலே அபர்தைடு நிற வேற்றுமை அடக்குமுறை, அமெரிக்க நாட்டிலே அண்மை காலம் வரையிலே கருப்பர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை, இந்த நாட்டிலே விதைக்கப்பட்ட வர்ணாசிரமத்தின் காரணமாக நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறை, அன்றைக்கு முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு விளைந்த அடக்குமுறை என்ன காரணம் என்று கேட்டால், 1897ஆம் ஆண்டு, 1911ஆம் ஆண்டு, அதற்கு பிறகு 1923ஆம் ஆண்டு, இந்த 3 முறையும் குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு திணிக்கப்படுகிறது. ரேகை சட்டம் 1923ஆம் ஆண்டிலே குற்றப்பரம்பரை சட்டம் தென்னாட்டிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிறது. அந்த சட்டத்தின்படி இவர்களெல்லாம் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு இந்த சமூகத்திலே இந்த இனத்திலே இந்த சமூகத்திலே இந்த குடும்பங்களிலே பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள், குற்றம் செய்யக்கூடிய பரம்பரையினர், குற்ற பரம்பரையினர். ஆகவே இவர்கள் தங்களுடைய ரேகைகளை காவல் நிலையங்களிலே கொண்டு போய் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீதியினுடைய கதவுகள் திறக்காது. காவல் நிலையத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, காவல் நிலையத்தினுடைய கட்டளைக்கேற்ப இரவு 11 மணி முதல் விடியற்காலை 4 மணி வரை காவல் நிலையத்திலே தான் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கொடுமை உண்டா? எங்காவது உண்டா? இந்த பூபாகத்தில், இந்திய உபகண்டத்தில் உண்டா? இப்படிப்பட்ட கொடிய ரேகை சட்டம், அதனுடைய 10A பிரிவு மிக கொடுமையானது. அதன்படி நான் ரேகை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு 6 மாதம் சிறையில் தள்ளலாம். என் ரேகையை புரட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அபராதமும் போட்டு 6 மாதம் சிறையில் தள்ளலாம். அந்த சட்டத்தினுடைய பிரிவு 10A உட்பிரிவு. இந்த கொடிய சட்டத்தை எதிர்த்து இதே மதுரையில் ஜார்ஜ் ஜோசப் என்பவர் முதலாவது அந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி வைத்தார். அதை அந்த போராட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு நடத்தியவர் பசும்பொன் தேவர் திருமகன்.
இந்த ரேகை சட்டத்தை எதிர்த்து போராடுகிற பொழுதுதான் அவர் சொன்னார், இந்த கொடும் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தன் சமூகத்து வீர வாலிபர்களை பார்த்து சொன்னார், அடக்குமுறைக்கு அஞ்சாது வாருங்கள், ரேகை புரட்டுவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று ரேகை கொடுக்காதீர்கள் என்றார். சீறி இழந்தார்கள் இத்தென்னாட்டிலே. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீறி இழந்தார்கள். துப்பாக்கிகளால் மிரட்ட முடியாது என்பதை அந்த சரித்திரம் அன்றைக்கே நிரூபித்து காட்டியிருக்கிறது. பெருங்காநல்லூரில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து தேவர் திருமகனாருடைய ஆணைக்கு இணங்க களத்திலே குதித்த வாலிபர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 11 பேர். மீண்டும் துப்பாக்கி சூடு 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 16 பேர் தங்கள் உயிர்களை தந்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒரு போலீஸ் அதிகாரியோடு அதை சிவகாசியிலே வைத்து நடக்கிறது. தேவர் திருமகனாருக்கும் அந்த காவல்துறை போலீஸ் அதிகாரிக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. அவன் கேட்கிறான், அந்த போலீஸ் அதிகாரி, வெள்ளைக்கார அரசாங்கம், அவன் கேட்கிறான், இந்த ரேகை சட்டத்தை எதிர்த்து நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேவர் அவர்கள் சொல்கிறார்கள், பக்கத்து வீடு பற்றி எரிந்தால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? உடனே அவன் கேட்கிறான், இதுக்கு என்ன அர்த்தம்? பக்கத்து வீடு எரிந்தால் தன்னுடைய வீடு பற்றி தானாக எரியும், அணைக்காவிட்டால். இன்றைக்கு இந்த ரேகை சட்டம் அப்பாவிகள் மீது பாய்கிறது, என் மீதும் சருவாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கிறான். அடுத்து இந்த வாதம் நடக்கிற பொழுது பெரிய போலீஸ் அதிகாரி வருகிறான், எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அவன் வந்து கேட்கிறான், இந்த ஏகாதிபத்தியம் உலகத்தில் பல நாடுகளில் பரவி இருக்கிறது, மிக சக்தி வாய்ந்தது, உங்களுக்கு தெரியுமா? ஆங்கிலத்தில் கேட்கிறான். ஆங்கிலத்திலே பதில் சொல்லுகிறார் தேவர் திருமகன், தெரிவேன், நன்றாக தெரிவேன், மேலும் தெரிவேன். இதைவிட எத்தனையோ ஏகாதிபத்தியங்கள் இருந்த இடம் தெரியாமல் புல் முளைத்து போன சரித்திரமும் நான் அறிவேன். உடனே அடுத்து சொல்லுகிறார், இந்த பேரரசுக்கு கடல் போன்ற ராணுவ பலம் இருக்கிறது, தெரியுமா? கடல் போன்ற ராணுவ பலம் இருக்கிறது. உடனே சொல்லுகிறார் தேவர் திருமகன், கடல் போன்ற சைன்யம் இருக்கிறதா? மானத்தை பெரிதாக கருதுகிறவனுக்கு சாவு பொருட்டல்ல, சாக துணிந்தவனுக்கு அந்த சமுத்திரமும் முழங்கால் மட்டும், நீ தெரிந்து கொள். அவன் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனுடைய சொல்லை கொண்டே மடக்குகிறார். கடல் போன்றது சேனை, நான் சாக துணிந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் என்கிறார். இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய தேவர் திருமகனார் தென்னாட்டிலே காங்கிரஸ் கட்சியை கட்டி காத்து வளர்த்தார். தியாகச்சுடர் காமராஜர் அவர்களுக்கு அரண் அமைத்து கொடுத்தார். தெரிந்து கொள்ள வேண்டும் தென்னாட்டு மக்கள், தியாகசீலர் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் மதிக்கிறேன். தனக்கென்று எதையும் நாடாது, பதவிகாலத்திலே கூட தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளாது, தன் தாயை பற்றி கூட கவனிக்காது வாழ்ந்து மறைந்த உத்தமர் தான் பெருந்தலைவர் காமராஜர், நான் மதிக்கிறேன். அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அரசியல் அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் நமது தென்னாட்டு சிங்கம் தேவர் திருமகன் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு காலகட்டத்தில் விருதுநகரில் காமராஜரை துன்புறுத்துவதற்கு, இழிவுபடுத்துவதற்கு பலர் முயன்ற போது அதை உடைத்தெறிந்தவரும் உத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். தேர்தலிலே போட்டியிட வேண்டும், நகர்மன்ற தேர்தலிலே காமராஜர் அவர்கள் சொத்து வரி கட்டியிருக்க வேண்டும், சொத்து வரி இல்லை. வீட்டுக்கு போகிறார், இதெல்லாம் எழுதப்பட்ட புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களிலிருந்து பேசுகிறேன். காமராஜர் வீட்டுக்கு போகிறார். தேவர் திருமகன் தாயாரிடத்திலே கேட்கிறார், இருக்கிற ஒரு சொத்து அதை வைத்து வரி செலுத்தலாமா என்று கேட்கிற பொழுது, வீட்டுக்கு உதவாத பிள்ளையாக வீட்டையே கவனிக்காம போயிட்டான். ஒரு சகோதரி இருக்கிறா, ஒரு மக, அவளையும் நான் பாதுகாக்க வேண்டும், இதை எப்படி இதை வைத்து எழுதி வைக்க முடியும்?
ஒன்று சொல்லலை. சரி, அது சரி, உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்கி அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேரில் வரியை செலுத்தி அந்த வரியை காமராஜர் பெயரிலே செலுத்தி அந்த தேர்தலில் நிற்க வைத்தவரும் பசும்பொன் தேவர் திருமகன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இதே மதுரை மாநகரில் 1937 வருடம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மதுரை ரயில்வே ஸ்டேஷனிலே காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் கூடினார்கள். என்எம்ஆர் சுப்பராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கூடினார்கள். பிரதானமாக அதிலே வைத்தியநாத ஐயரும் கலந்து கொண்டார். அண்ணல் காந்தியார் அந்த ரயிலில் வருகிறார். ரயிலடியிலே காந்தியார் அவர் ரயில் பெட்டி வாசலில் நிற்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் திரளுகிறார்கள், மக்கள் திரளுகிறார்கள். அந்த நேரத்திலே மகாத்மா காந்தி அவர்களிடத்திலே பேசுகிறார். ஆலயங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், கோயில்களுக்குள்ளே ஹரிஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய கனவு, அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் திருவனந்தபுரத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இது காந்தியார் சொல்லுவது. திருவனந்தபுரம் மகாராஜா, திருவனந்தபுரம் மன்னர் அங்கிருக்கிற கோயில்களை எல்லாம் திறந்து அங்கே ஹரிஜனங்கள் உள்ளே ஆலய பிரவேசம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து விட்டிருக்கிறார். இங்கே புகழ்மிக்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது. இந்த மதுரையிலும் ஆலயத்துக்குள்ளே ஹரிஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதற்குரிய கருத்து மக்களிடத்திலே உருவாக வேண்டும். அந்த பணியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று மதுரை ரயிலடியிலே இந்த கருத்தை தான் பேசிவிட்டு மீண்டும் அதே ரயிலிலே புறப்பட்டவர் திருவனந்தபுரத்துக்கு போனார். கிட்டத்தட்ட 5-6 மாத காலம் அதற்கான தயாரிப்பு வேலையிலே ஈடுபட்ட வைத்தியநாத ஐயர் ஜூலை திங்களில் 8ஆம் தேதி அங்கேற்கண்ணி ஆலயத்துக்குள்ளே, மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே ஹரிஜனங்களை அழைத்து செல்வதென்று அறிவித்தார். அப்படி அறிவித்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஹரிஜனங்கள் நுழைவார்களானால் வெட்டுக்குத்து நடக்கும், ரத்த களரி ஆகும், உள்ளே நுழைவிட மாட்டோம், கையை வெட்டுவோம், காலை வெட்டுவோம் என்று பல பேர் பல இடங்களிலே அச்சுறுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரே பரபரப்பும் பதட்டமும், என்ன நடக்குமோ என்ற பீதியும் இந்த மதுரை மாநகரிலே ஏற்பட்டு விட்டது. அங்கேற்கண்ணி ஆலயம் இருக்கக்கூடிய நான்மாட கூடலில் ஆலவாய் நகரிலே நான் நின்று பேசுகிறேன். அனல்வாதம் புனல்வாதத்தை சந்தித்த திருஞான சம்பந்தருடைய காலடிபட்ட இம்மாநகரிலே இருந்து பேசுகிறேன். நரியை பரியாக்குவதும் பரியை நரியாக்குவதுமான சரித்திரத்துக்கு சொந்தமான மாணிக்க வாசகர் உலவிய மதுரை மாநகரிலே இருந்து நான் பேசுகிறேன். இந்த கோயிலுக்குள்ளே ஹரிஜனங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று வைத்தியநாத ஐயர் திட்டமிடுவதை தடுப்பதற்கு ரவுடிகள் தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தி வருகிற பொழுது பசும்பொன் தேவர் திருமகனார் ஒரு அறிக்கையை துண்டறிக்கையாக அச்சிட்டு இந்த மதுரையிலே வெளியிட்டார். அந்த அறிக்கை துண்டறிக்கையாக வெளிவந்தது. அப்பொழுது அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் வைத்தியநாத ஐயர் ஹரிஜனங்களை அழைத்துக் கொண்டு போவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சனாதனிகள் ரவுடிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து கலவரம் விளைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். வைத்தியநாத ஐயரோடு அப்படி ஹரிஜனங்கள் உள்ளே நுழைவார்களானால் அவர்களை படுபயங்கரமாக தாக்கி அங்கேற்கண்ணி ஆலயத்தை ரத்த கலைவழியை செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. சனாதனிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ரவுடிகளை எச்சரிக்கிறேன். வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் வருகிற போது அடியேனும் வருவேன். ஏற்பாடு செய்திருக்கிற ரவுடிகள் அவர்கள் திட்டமிட்டபடி செய்வதற்கு முனைவார்களானால் அவற்றை, அந்த ரவுடித்தனத்தை சந்திக்க வேண்டிய விதத்தில் நான் சந்திப்பேன். இது தேவர் திருமகனாருடைய துண்டறிக்கை. இதை எத்தனை பேர் இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே உலவுவதற்கு பல பேர் ஏன் விரும்பவில்லை? எங்கே நான்மாட கூடலில் அங்கேற்கண்ணி ஆலயத்தில் 4 கோபுரங்கள் உயர்ந்து நிற்கிறதே, தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட சமூகத்து சகோதரர்களை, ஹரிஜனங்களை
வைத்தியநாதையர் அழைத்து செல்கிற பொழுது எவன் தடுக்க வந்தாலும் நான் உடன் வருவேன், அவற்றை நானே சந்திப்பேன் என்று பிரகடனம் செய்ததன் காரணமாக 8 பேரை அழைத்துக் கொண்டு 8ஆம் தேதி வாழ்நாளெல்லாம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து நாணயமான நேர்மையான அரசியலை நடத்தி அமைச்சராக இருந்த போதும் கூட சல்லிக்காசு சேர்த்துக் கொள்ளாது இன்றைக்கு சிலையாக நிற்கிறாரே காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மதிப்பு வாய்ந்த தலைவர்களுடைய கக்கஞ்சி, அவரும் உள்ளே போனார்கள். இதையெல்லாம் நான் குறிப்பிட காரணம், இப்படி அவருடைய நோக்கம், அவருடைய அணுகுமுறை எல்லைகளை, குறுகிய எல்லைகளை கடந்தது. எனவேதான் 38 திரிபுராவிலே காங்கிரஸ் இரண்டாவது தடவையாக நேதாஜி காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை பதவிக்கு போட்டியிடுகிறார். நாடு விரும்புகிறது நேதாஜியை, காந்தியடிகள் விரும்பவில்லை, பட்டேல் விரும்பவில்லை. இன்னும் பல பேர் சேர்ந்து சூழ்ச்சி செய்தார்கள், சதி செய்தார்கள். பண்டித நேரு அப்பக்கமா இப்பக்கமா என்று கடைசி வரை தீர்மானிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார். நேதாஜியின் பக்கம்தான் அவருடைய உள்ளம் இருந்தது, நேருவின் உள்ளம். ஆனால் காந்தியாரின் எண்ணத்துக்கு விரோதமாக செல்லுகின்ற துணிச்சலும் அவருக்கு இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் திரிபுராவிலே நடைபெறுகின்ற காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் தலைவராக நேதாஜி போட்டியிடுகிறார். மகாத்மா காந்தியின் வேட்பாளராக பட்டாபி சீதாராமையா போட்டியிடுகிறார். ஓட்டெடுப்பு நடக்கிறது. நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன். அந்த ஓட்டெடுப்பின் போது அப்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், காம்போசிட் மெட்ராஸ் ஸ்டேட், விசாலமான சென்னை ராஜதானி. காந்தியடிகள் தரப்பிலே சொல்லப்பட்ட கருத்து, தென்னாட்டில் இருப்பவர்கள், இன்றைய ஆந்திரம் உள்ளிட்ட திராவிட பூமியாக அன்றைக்கு திகழ்ந்த சென்னை ராஜதானியில் இருப்பவர்கள் பட்டாபி சீதாராமையாவை விரும்புகிறார்கள் என்ற கருத்து அவர் சொன்னபோது, அதே பகுதி பட்டாபி சீதாராமையாவுக்கு பின்னாலே இல்லை இந்த சென்னை ராஜதானி, அது நேதாஜிக்கு பின்னாலே தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்க இங்கே இருந்து போன தலைவர்கள் பசும்பொன் தேவர் திருமகனாரும் காமராஜரும் ஒரு சேர நேதாஜிக்கு ஓட்டு போட்டார்கள். காமராஜரும் நேதாஜிக்கு ஓட்டு போட்டார், பசும்பொன் தேவர் திருமகனாரும் நேதாஜிக்கு ஓட்டு போட்டார். இவையெல்லாம் ரெக்கார்ட், ஆன் ரெக்கார்ட், ஆவணம். ஆனால் ஜனநாயகத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத உட்கட்சி ஜனநாயகம் அன்றைக்கே சிதைக்கப்பட்ட காரணத்தினாலே காங்கிரஸ் கட்சியிலே ஜனநாயகத்தினுடைய குரல் வளை நெரிக்கப்பட்டு 105 டிகிரி காய்ச்சலிலே அவர் துடித்துக் கொண்டிருந்த நேரத்திலே கூட காரிய கமிட்டி கூட்டத்தின் முடிவை நாங்கள் நிறைவேற்றுவோம், காந்தி சொல்லுவதுதான் காரிய கமிட்டி, காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்று ஜனநாயகத்தை சிதைத்த அந்த காலகட்டத்தில் அந்த சம்பவங்கள் எல்லாம் விவரிப்பதற்கு நேரம் இல்லை. அந்த காய்ச்சலோடு அந்த மேடையிலே வந்து இருந்தார், தானாக ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகுதான் ஃபார்வர்ட் பிளாக் பெயரும் பத்திரிகைக்கு சுட்டினார், கட்சிக்கும் சுட்டினார். ஆக காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டார். மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் இருக்கிற வெள்ளைக்காரன் சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நடத்துகிற போராட்டத்தை எப்படி நீங்கள் அந்த போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுக்கலாம் என்று கட்சியில் இருந்து நடவடிக்கை எடுத்தார்கள். எந்த தவறும் நேதாஜி செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உதயமாயிற்று. அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உதயமாகிற போது வங்கத்து சிங்கத்தின் வரலாறு தியாக வரலாறு, ஈடு இணையற்ற வரலாறு. நான் இன்றைக்கு மதுரையில் சொல்லுகிறேன் தோழர்களே, வங்கத்து சிங்கம் நேதாஜியினுடைய போராட்டம் அது உரிய இடத்தை இந்த நாட்டு சரித்திரத்திலே பலர் தருவதற்கு மறுத்தாலும் கூட அதற்கு நிகராக எவரும் இந்த நாட்டிலே போராடவில்லை. நான் சொல்வேன், நேதாஜிக்கு நிகராக எவரும் போராடவில்லை. அந்த போராட்டத்தில் 40,000 தமிழர்கள் அவர் சேனையில் இருந்தார்கள். வங்காளிகள் அல்ல, பஞ்சாபிகள் அல்ல, மராட்டியர்கள் அல்ல, குஜராத்திகள் அல்ல, ஒரியாக்காரர்கள் அல்ல, எவரும் இல்லை. அவர் படையில் 40,000 தமிழர்கள் இருந்தார்கள். அதனால் தான் நான் மீண்டும் பிறந்தால் ஒரு தமிழராக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி சொன்னார். உயிர்களை கொடுத்தார்கள், துப்பாக்கி தோட்டாக்களை மார்பிலே ஏந்தினார்கள். அந்த பட்டாளத்தின் அணிவகுப்புக்கு மூலபுருஷனாக இருந்தவர் பசும்பொன் தேவர் திருமகனார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட பசும்பொன் தேவர் திருமகனார் 39
நேதாஜி அழைத்துக் கொண்டு வருகிறார். எங்கே? சென்னைக்கு. பரபரப்பான சூழல். காங்கிரசிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உதயமாகி விட்டது. சென்னையிலே 3ஆம் தேதி, செப்டம்பர் 3ஆம் தேதி பேசுகிறார். தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தை வகுக்கிறார் பசும்பொன் தேவர் திருமகன் நேதாஜிக்கு. தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம், மதுரை, இந்த மாவட்ட சுற்றுப்பயணத்தை வகுக்கிறார். 3ஆம் தேதி கடற்கரையிலே கூட்டம். செப்டம்பர் 3 மேடையில் நேதாஜி பேச ஆரம்பிக்கிறார். தேவர் திருமகனாரும் அங்கே இருக்கிறார். பேச ஆரம்பித்த சில நிமிடங்களுக்குள் ஒரு ஆங்கில ஏடு ஸ்பெஷல் எடிஷன் சிறப்பு பதிப்பு போட்டு அந்த கடற்கரை கூட்டத்தில் விநியோகம் செய்கிறது. ஒரு சிறப்பு பதிவு. உலகத்தை திடுக்கிட செய்கின்ற ஒரு பெரிய செய்தி வந்துவிட்டது. ஆம், ஹிட்லர் தன்னுடைய போரை தொடங்கிவிட்டான், ஆக்கிரமிப்பை தொடங்கிவிட்டான். செக்கோஸ்லோவேக்கியாவுக்குள்ளே ஹிட்லரின் நாஜி படைகள் நுழைந்து விட்டன. இந்த செய்தியை ஸ்பெஷல் எடிஷன் போட்டு பத்திரிகை வெளியே வருகிறது. துண்டு சீட்டும் மேடையிலே போகிறது நேதாஜிக்கு. அவர் இந்திய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த அந்த பேச்சை சர்வதேச அரசியல் பக்கம் திருப்பினார் நேதாஜி. நான் எல்லோர் உரைகளையும் படித்திருக்கிறேன். பண்டித நேரு எழுதிய உலக சரித்திர கடிதங்களை போன்ற ஒரு நூல் இதுவரை இந்தியாவில் இன்னொருவர் எழுதவில்லை. அற்புதமான நூல். உரைகள் என்று பார்த்தால் பல்கலைக்கழகங்களில், நகராட்சி மன்றங்களில், கல்லூரி வளாகங்களில், மாநாட்டு மேடைகளில் நேதாஜியின் பேச்சு எந்த பொருளை எடுத்தாலும் சரி மெய் சிலிர்க்க வைக்கும். நாடி நரம்புகளில் ஓடுகிற ரத்தத்தை சூடேற்றும், சிந்திக்க வைக்கும் அற்புதமான பேச்சாளர் அவர். அப்படிப்பட்ட பேச்சாளர் சர்வதேச அரசியலை பற்றி பேசுகிறார். அங்கிருந்தே சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு போகலாமா நினைக்கிறார். தேவர் திருமகன் சொல்லுகிறார், மதுரையை சுற்றிய சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீங்கள் அவசியம் வர வேண்டும். நீண்ட நேரம் ஆலோசனை செய்து மதுரையில் மட்டும் பேசுவது என்று முடிவெடுக்கிறார்கள். இதே மதுரை நகரிலே 6ஆம் தேதி நேதாஜியும் தேவர் திருமகனாரும் பேசினார்கள். கடைசியா நேதாஜி பேசியது மதுரையில தான். இங்கே பேசிவிட்டு நேதாஜி தேவர் திருமகனை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு போகிறார். காரணம், அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களை மட்டுமல்ல, ஜெயபிரகாஷ் நாராயணன் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி நடத்தினார் அல்லவா, அவர் போன்ற தலைவர்களையும் பல தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் மராட்டிய மாநிலத்திலே ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கூட்டத்துக்கு பசும்பொன் தேவர் திருமகனாரையும் அழைத்துக் கொண்டு போகிறார் நேதாஜி. அந்த கூட்டத்தில் காந்தி உட்கார்ந்திருக்கிறார், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு நேதாஜி மீது மிக அன்பாக இருந்தவர். நேதாஜி அவரிடத்திலே அளவற்ற பிரியம் கொண்டவர். இவையெல்லாம் சரித்திரத்திலே பதிவாகி இருக்கின்றன. அந்த கூட்டத்திலே நடக்கிறது. அந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பண்டித நேரு சொல்லுகிறார், உலகத்தில் பல நாடுகள் பிரிட்டனை ஆதரிக்கின்றன, இங்கிலாந்தை ஆதரிக்கின்றன. இந்த போரில் ஹிட்லரை எதிர்த்து நாம் இங்கிலாந்தை ஆதரிப்போம் என்று. உடனே நேதாஜி கேட்கிறார், பல நாடுகள் என்று சொல்லுகிறீர்கள், எந்த நாடுகள்? ஆஸ்திரேலியாவா, கனடாவா, இல்லை காலனி நாடுகளா இருக்கக்கூடிய இலங்கை, பர்மா போன்ற நாடுகளா, எந்த நாடுகள் என்று கேட்கிறார். பதில் சொல்லவில்லை நேரு. அதற்கு பிறகு அவர் இங்கிலாந்து நாட்டினுடைய ஆதரவு நிலை எடுக்கின்ற பொழுது காந்தியாரை பார்த்து சொல்லுகிறார் நேதாஜி, கீதையை படிக்கிறீர்கள், அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரத்தியம் செய்தான் கௌரவர்களை அழிப்பதற்காக. அதை போல நாட்டை விடுவிக்கக்கூடிய இந்த போரில் நீங்கள் கண்ணனாக இருந்து வழிநடத்துங்கள். இது சரியான சந்தர்ப்பம். நம்மை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனை விரட்டுவதற்கு சரியான நேரம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற நேரத்தில் வாக்குவாதம் வருகிறது. அப்படி வாக்குவாதத்தின் காரணமாக கையிலே வைத்திருக்கின்ற பேனாவை எடுத்து மேஜையிலே குத்துகிறார் பண்டித நேரு. பண்டித நேரு பேனாவை எடுத்து குத்தியது மட்டுமல்ல, யூ 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 என்று நேதாஜியை பார்த்து ஆத்திரம், முன்கோபம் அவருக்கு அதிகம் வரும். மூக்கின் மேல் கோபம் வரும் மனிதருள் மாணிக்கத்துக்கு. அந்த கோபத்தில் பேனா முனையை மேஜையிலே குத்திவிட்டு யூ யூ என்கிறார். நேதாஜி கோபப்படவில்லை.
காந்தியாரை பார்த்து சொல்லுகிறார், காலமெல்லாம் நீங்கள் அகிம்சையை போதித்தீர்களே, யாரை முன்னிறுத்தி நீங்கள் அகிம்சையை போதித்தீர்களோ அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள். அழைத்ததனால் வந்தேன், அழைத்ததனால் வந்தேன், எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வெளியேறினார். அந்த கூட்டத்தில் பார்வையாளராக பசும்பொன் தேவர் திருமகன் கலந்து கொண்டார். அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து அவர் வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று வீட்டுக்காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்டார்கள். காரணம், அவர் உண்ணா நோன்பிருந்து உயிரை முடித்துக் கொள்ள முடிவு செய்தார் நேதாஜி. வேறு வழி இல்லாமல் விடுதலை செய்தார்கள். கல்கத்தாவிலே அவருடைய வீட்டிலே மாடியிலேயே தங்கியிருக்கிறார். அடியேன் அந்த வீட்டுக்கு செல்லுகிற வாய்ப்பு சிசிர்குமார் போஸ் என்னை அழைத்து ஜனவரி 23ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்திலே பேசுவதற்கு என்னை அழைத்து சென்றார். நான் அந்த பிறந்தநாள் விழா கூட்டத்திலே அங்கே பேசி இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். அவர் தங்கியிருந்த அந்த இடத்தை, அவர் படுத்திருந்த படுக்கை எல்லாம் அப்படியே இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஒரு நள்ளிரவு நேரத்திலே சிசிர்குமார் போஸ் காரை ஓட்ட அங்கிருந்து புறப்பட்டு காபூல் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக மாஸ்கோவிலிருந்து பெர்லின் சேர்ந்தார் நேதாஜி. இது சரித்திரம். அதன் பிறகு அப்படிப்பட்ட சரித்திரத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வில், அவருடைய பொது வாழ்வில் இந்த சம்பவங்களை எல்லாம் நான் சொல்லுகிறேனே. அதற்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இத்தென்னாட்டு மக்கள் தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டிருந்த பொழுது இந்த மதுரை மாநகர் தமுக்க மைதானத்திலே பசும்பொன் தேவர் திருமகனார் பேசிய கடைசி கூட்டம். அந்த கூட்டத்திலே ராஜாஜியும் கலந்து கொண்டார், பசும்பொன் தேவர் திருமகனாரும் கலந்து கொண்டார். தமுக்கத்திலே கூட்டம். டிவிஎஸ் விருந்தினர் விடுதியில் 2 பேரும் சந்திக்கிறார்கள். ராஜாஜியும் தேவர் திருமகனாரும் டிவிஎஸ் விருந்தினர் விடுதியிலே சந்திக்கிறார்கள். அங்கிருந்து கூட்ட மேடைக்கு சேர்ந்தே வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் 5 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக அன்றைய பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. சரித்திரம் காணாத கூட்டம். 5 லட்சம் மக்கள் கூடினார்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்கள் பார்க்கிறார்கள். ராஜாஜி அமர்ந்திருக்கிறார், தேவர் திருமகன் அமர்ந்திருக்கிறார். கூட்டத்தில் இருப்பவர்கள் தேவர் திருமகனை பார்த்து கைகளை காட்டி காட்டி ஐயோ 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 என்று வேதனைப்படுகிறார்கள். பலர் அழுகிறார்கள். இப்படி மெலிந்து விட்டாரே, இப்படி மெலிந்து விட்டாரே, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேசினாலும் கூட சிம்மம் போல் நின்று பேசுகிற தேவர் திருமகன். அவர் பேசுகிற நேரத்தில் துண்டு குறிப்புகளையும் பார்க்க மாட்டார், சோடா அருந்த மாட்டார், தண்ணீர் அருந்த மாட்டார். அவர் எத்தனை மணி நேரம் பேசினாலும் இடையிலே ஒரு வினாடி கூட வேறு பக்கம் கவனத்தை திருப்ப மாட்டார். அர்ஜுனனுடைய கணையும் அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் ஒரே நேர்கோட்டிலே இருந்தது என்று பாரதம் சொல்லுகிறதே, மகாபாரதம். அதை போல எது இலக்கோ அந்த இலக்கே குறியாக வைத்து பேசினார். ஆனால் அன்றைக்கு தான் முதலாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே பேசினார். அவருடைய தோற்றத்திலே ஏற்பட்ட நலிவை பார்த்து அழுதார்கள். ராஜாஜி அவர்களும் தேவர் திருமகனாரும் கலந்து கொண்டு பேசிய கூட்டம். அதற்கு முன்னர் நான் ஒன்றை தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் சரித்திரத்திலே சில தவறான சில செய்திகள், அது இல்லாத ஒன்றை கரை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற கவலையின் காரணமாக நான் சொல்கிறேன். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. தென்னாட்டிலே முதுகுளத்தூர் வட்டாரத்திலே நடக்கக்கூடாத கலவரம் விளைந்து விட்டது. ரத்தம் கரை புரண்டு ஓடியது, ஆறாக ஓடியது. உயிர்கள் பலியாகின. பொய்யோ முறையோ என்று இருதரப்பிலும் அழுகையும் கண்ணீருமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே, தேவர் திருமகனார் உள்ளத்தில் எந்த பகை உணர்வும், யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவும் கிடையாது என்பதை நான் இந்த மாசி வீதியிலே சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது சொன்னார், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களை, அவர்களை
என் ஹரிஜன சகோதரர்களை யாராவது தாக்கி அவர்களுக்கு தீங்கு செய்வீர்களானால், உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவீர்களானால் என் இருதயத்தை பிளந்து ரத்தத்தை கொட்டச் செய்கிறீர்கள் என்று அறிக்கை விட்டார். அவரை பொறுத்தமட்டில் அவருடைய நிலபுலன்களை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அள்ளித் தருகிற பொழுது அனைத்து சமூக மக்களுக்கும், தலித் சமூகத்து சகோதரர்களுக்கும் சேர்த்தே அனைவரும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்ற நோக்கம்தான் அவருக்கு இருந்தது. நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டார். புதுக்கோட்டை நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தின் நிகழ்ச்சியை பற்றி அப்பொழுது அரசாங்க வழக்கறிஞராக அந்த எத்திராஜ் சொல்லுகிறார். சென்னையில் இருக்கிற எத்திராஜ் கல்லூரி அவர் பெயரில் தான் இருக்கிறது. பிரఖ్యాதி பெற்ற வக்கீல் எத்திராஜ், சர்க்கார் தரப்பு வக்கீல். அவருக்கு உதவி செய்தவர் பின்னாளிலே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கிருஷ்ணசாமி ரெட்டியார், அவரும் அரசு தரப்பு வக்கீல் தான், அரசு தரப்பு ப்ராசிக்யூஷன் லாயர் தான். பிரதான வக்கீல் எத்திராஜ். தேவர் திருமகனாருக்கு வாதாடியவர் வி ராஜகோபாலாச்சாரியார் என்ற ஒரு பிரఖ్యాதி பெற்ற வக்கீல். அவர் எத்திராஜ் சொல்லுகிறார், புதுக்கோட்டை செஷன்ஸ் நீதிமன்றத்திலே வழக்கு எடுக்கப்பட்டது. அப்பொழுது குற்றவாளி கூண்டிலே கொண்டு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நிறுத்தப்பட்டார். அவர் நிறுத்தப்பட்டவுடன் அவரை பார்த்த மாத்திரத்திலே எத்திராஜ் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி, அவர் முகத்தை பார்த்தவுடன் அவர் நீதிபதியை பார்த்து சொன்னார், இவர் மக்கள் தலைவர், லட்சக்கணக்கான மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு இந்த குற்றவாளி கூண்டில் நாற்காலி போட்டு தர வேண்டும், அந்த நாற்காலியில் அவரை உட்கார வைக்க வேண்டும் என்றார். தோழர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்திருக்கின்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் குற்றவாளிகளை உட்கார வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. அது இப்பொழுது, அப்பொழுது கிடையாது. இது பின்னாளிலே வந்தது. குற்றவாளிகளை அவர்களை குற்றக்கூண்டிலே நாற்காலியிலே உட்கார வைக்க வேண்டும், அமர வைக்க, அல்லது பெஞ்சிலே அமர வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வு மன்றத்திலே ஒரு உத்தரவு இருக்கிறது, ஒரு தாக்கீது இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. ஆனால் சர்க்கார் வக்கீல் சொல்கிறார், இவர் மாபெரும் தலைவர், இவருக்கு நீங்கள் நாற்காலி கொடுக்க வேண்டும் என்று. சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள், நாற்காலி இல்லை. கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொல்லுகிறார், அவர் எழுதியது ஆனந்தபுடன் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொல்லுகிறார், என்னுடைய நாற்காலியை அந்த பெருமகனுக்கு தாருங்கள். யார்? சர்க்கார் வக்கீல். என்னுடைய நாற்காலியை பசும்பொன் தேவர் திருமகனுக்கு தாருங்கள் என்கிறார். நீதிபதி ஆனந்த சயனம் ஐயங்கார், பின்னாளிலே தலைமை நீதிபதியாக உயர் நீதிமன்றத்துக்கு வந்தவர், அவர்தான் நீதிபதி ஆனந்த சயனம் ஐயங்கார். அவர் உடனே உத்தரவிடுகிறார், அந்த பிரதான பிரதிவாதியாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருப்பவருக்கு நீங்கள் உடனடியாக ஒரு நாற்காலி போடுங்கள் என்கிறார்கள். நாற்காலியை கொண்டு வந்து போடுகிறார்கள். இதன் பிறகு இதை சொன்ன மாத்திரத்திலே வழக்கத்தை மீறி கோர்ட்டிலே ஒரே கரவொலி ஏற்படுகிறது. பொதுவாக கைதட்டக்கூடாது கோர்ட்ல. நீதிமன்றத்தில் அங்கே வெளியிருந்து வந்த மக்கள் எல்லாம் கரவொலி எழுப்புகிறார்கள். கிருஷ்ணசாமி ரெட்டியார் குறிப்பிடுகிறார், எல்லோரும் பகல் உணவுக்காக இருதரப்பு வழக்கறிஞர்களை வெளியே சென்று விடுவார்கள், எல்லோரும் போய் விடுவார்கள். தேவர் திருமகன் அந்த நாற்காலியை விட்டு அசைய மாட்டார். காலையிலிருந்து மாலை வரை ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்க மாட்டார். அந்த நீதிமன்றத்தில் யாரிடமும் பேச மாட்டார். அந்த இடைவேளை நேரத்திலே கூட யாரிடமும் பேச மாட்டார். அமைதியாக அமர்ந்தே இருப்பார். அவர் விடுவிக்கப்பட்டார் பின்னால். ஆனால் இதை காட்சியை பார்த்தவுடன் நினைவுக்கு வருவது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வடலூர் வள்ளலார். அவர் மீது ஆறுமுக நாவலர் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துக்குள்ளே வடலூர் வள்ளலார் வருகிற போது குற்றம் சாட்டிய ஆறுமுக நாவலர் உட்பட எழுந்து நின்றவுடன் நீதிபதியும் எழுந்து நின்றதாக இந்த நாட்டினுடைய சரித்திரம் சொல்கிறது. வடலூர் வள்ளலாரை போலவே முத்துராமலிங்க தேவர் திருமகனாருக்கும் நீதிமன்றத்திலே அப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கொடுக்கப்பட்டது. அவர் உள்ளம் வாடியது, மனம் உடைந்தார், வேதனைகளை சுமந்தார். அதற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட நான் முன்னே குறிப்பிட்டதை போல 62ஆம் ஆண்டு ஒவ்வொரு முறையும் அவர் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதிக்கு நின்றாலும் சரி, திருவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் நின்றாலும் சரி, 52, 57, மீண்டும் 62 அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி, 52லும் 57லும் அவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் சேர்ந்தே போட்டியிட்டார்.
ஓட்டு கேட்க போகாமல் வெற்றி பெற்ற ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது பசும்பொன் தேவர் திருமகனார். ஓட்டு கேட்க போகாமல் அதை போல தொகுதிக்கு செல்லாமல் வெற்றி பெற்றவர் மஞ்சேரி தொகுதியிலே கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லர். ஓட்டு கேட்க செல்லாமல் நோய்ப்படுக்கையில் இருந்து கொண்டே கோடிக்கணக்கிலே வாக்குகளை வாரி குவித்தவர் புரட்சி தலைவர். அதை போல பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர் அற்புதமான உரைகளை ஆற்றியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் நான் இதை நினைவூட்டுவதற்கு காரணம் 62ஆம் வருடம் ஜனவரி 14ஆம் தேதி அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், 59ஆம் வருடத்துக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு வந்து பேசுகிறார். 59ஆம் ஆண்டிலே உங்களை கடைசியாக நான் சந்தித்தேன். அன்றைக்கு லட்சோப லட்சமாக மகாஜனங்களே, இதான் பேச்சு, அவர் சொன்ன ஆரம்பிச்ச பேச்சு, மகாஜனங்களே, மனித தெய்வங்களாக நான் மதிக்கின்ற ஒருமித்த சக்தியாக உங்கள் முன்னால் இன்றைக்கு இருக்கிறேன். 3 வருடங்களுக்கு முன்னாலே உங்களிடத்திலே பேசினேன். அன்றைய நாளை போலவே இன்றும் லட்சோப லட்சம் பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அவர் தெரிவிக்கின்ற செய்திகள் இன்றைக்கு மதுரை மக்கள் யோசிக்க வேண்டிய செய்திகள். சில கருத்துக்கள் எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். வள்ளுவன் கருத்தை போல எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். நேதாஜியும் பசும்பொன் தேவர் திருமகனாரும் 77 சந்தித்தார்கள் ஒருவரை என்றால், இத்தாலி நாட்டின் விடுதலை கீதம் இசைத்த மாஜினியும் கரிபால்சியும் சந்தித்ததை போல நேதாஜியும் தேவர் திருமகனும் சந்தித்தார்கள். சில சொற்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அவர் சொன்ன வார்த்தைகள் வீரமும் விவேகமும் இன்றைக்கும் எல்லாராலும் உச்சரிக்கப்படுகின்ற சொற்கள். வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம். பெண்ணுக்கு உயிர் கற்பு, மனிதனுக்கு உயிர் மானம். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னவர். ஆழ்தூக்கி சட்டத்தை அடியோடு அகற்றுவதற்கு தோள் தட்டி நின்றார் அடி கிளியே, இது நாட்டுப்புற பாடல். ஆழ்தூக்கி சட்டத்தை அடியோடு அகற்றுவதற்கு தோள் தட்டி நின்றார் அடி கிளியே, துணிவுள்ள தேவர் சிங்கம், இது தென்னாட்டு பாடல். அப்படி தன்னுடைய வாழ்வில் அடக்குமுறைகளை எதிர்த்து நாட்டுக்காக போராடிய தலைவர், தனக்கென்று எதையுமே தேடிக்கொள்ளாத நாடிக்கொள்ளாத, வாழ்நாளெல்லாம் நாட்டுக்காகவே வாழ்ந்த அந்த உத்தம தலைவரின் புகழ் வளரட்டும். தேவர் பெருமகனாரே, பசும்பொன் தங்கமே, தென்னாட்டு சிங்கமே, எளியவனான எனக்கு, தேவர் திருமகனாரே, எனக்கு உள்ளத்துக்கு வலிமையும் நியாயத்துக்கு போராடுகிற வலுவை என் உடலுக்கும் தோள்களுக்கும் அருள்வீராக. நன்றி, வணக்கம். தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.